தந்த தமிழ் வாழ்க. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, நீதியை நிலைநாட்ட வந்திருக்கும் நீதி வல்வா நீதிபதிகளே, மணி காப்பாளர்களே, அவையில் வீற்றிருக்கும் பெரியவர்களே மற்றும் என் சக மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று நான் தமிழ் மொழியின் பெருமை எனும் தலைப்பில் தொன்மை தமிழின் மாண்புகளையும் அதன் தனிச்சிறப்புகளையும் எடுத்துரைக்க வந்துள்ளேன். தொன்மை தமிழ் இலக்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட மொழியாக திகழ்ந்து வருகிறது. தமிழின் தொன்மையை ஆராய்ந்து கண்டறிந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் மொழி சுமார் 50,000 ஆண்டுகள் பழமையுடையதாக அகழ்வாராய்ச்சியின் மூலம் நிரூபித்துள்ளார்கள். உச்சங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அவற்றை முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பகுத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அகத்தியம் எனும் நூல் முதற் சங்கத்தில் தோன்றிய முதல் நூலாக கருதப்படுகிறது. தொல்காப்பியம் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது. திருக்குறள் மற்றும் குறுந்தொகை போன்ற நூல்கள் கடைச்சங்க நூல்களாக கருதப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் அகம், புறம் எனும் இரு பிரிவுகளாக புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. களவு வாழ்க்கை, கருப்பு வாழ்க்கை ஆகியவற்றை அகப்பாடல்களில் நிரம்பி இருப்பதை காணலாம். மன்னர் ராஜமுறை, வீரம், புலமை போன்றவற்றை புறப்பாடல்களில் வெளிப்படுவதை உணரலாம். எனவே தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மாதமும் செய்திருக்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது. ஆகியோர்களே, தமிழின் மற்றொரு பெருமை என்னவெனில் எழுத்து, சொல், தொடர் போன்ற சீர்மையான முறையில் இலக்கண பகுப்புகள் செய்து கொடுத்தமை தமிழ் இலக்கண நூலின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது. அன்றும் இன்றும் என்றும் மாறாத தன்மையுடையதாக இலக்கண கோட்பாடுகள் விளங்கி வருவது மொழியின் தெளிவை நமக்கு விளக்குகிறது. பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நாளும் கற்றும் கற்பித்தும் போற்றுமினமாக திகழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாவிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடை